Hello everyone, welcome to Fight Club. So economic survey அப்படினா நம்ம ஆல்ரெடி 3 சாப்டர் பார்த்திருந்தோம். அந்த 3 சாப்டரோட கண்டினியூவேஷன் தான் இந்த பர்టిక్యులர் வீடியோ. So in this video நம்ம லைவா ப்ராப்பர் எகனாமிக் சர்வே டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு அதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி நோட் பண்ணி படிச்சுக்க போகிறோம். ஏன் இந்த அப்ரோச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு மெயின்ஸுக்கு ஜஸ்ட் 2 months தான் இருக்கும் ப்ரிலிம்ஸ் முடிச்சு, அன்லைக் தி ப்ரீவியஸ் இயர். அங்கே நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு எக்கனாமிக் சர்வே ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்டா? ஸோ எக்கனாமிக் சர்வேல இம்பார்ட்டன்ட் டேட்டா எடுக்கும் உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ரிலிம்ஸுக்கும் எக்கனாமிக் சர்வேயோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹையர், பிகாஸ் டைரக்ட்லி கொஸ்டின்ஸ் ஹவ் பீன் ஆஸ்ட். ஸோ வில் கெட் இன் டு இட். இந்த வீடியோவில் we are going to see 3 chapters, because 3 small chapters, ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் நோட் பண்ணோம். First we will see inflation, then deregulation ஒரு சாப்டர் இருக்கும், then industry and infrastructure, அப்படி 3 சாப்டர் இருக்கும், right? So first we'll start with inflation. Inflation ஓட basics you know, right? So first basics understand பண்ணிக்கலாம். Inflation அப்படிங்கிறது price rise, ஓகேவா? ஒரு பொருளுடைய விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீ வந்து ஒரு 10 ரூபாலேருந்து இப்போ 15 ரூபா ஆகிடுதுன்னா அந்த 5 ரூபா அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு. தென் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத ரெண்டாக பார்ப்பாங்க. ஒன்று ஹெட்லைன், இன்னொன்று கோர் இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா? ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் எடுத்துப்பாங்க, ஓகேவா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ கம்பைன்ட் எடுத்துக்கிறோம் இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு, ரைட்? சிபிஐ கம்பைன்ட், ஓகே. கோர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஆல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து யூ ஆர் கோயிங் டு சப்ட்ராக்ட் ஃபுட் அண்ட் ஃபியூவல். ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபுட் அண்ட் ஃபியூவல் அப்படிங்கிறது இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஹியூஜ் வேரியேஷன். நம்மளை மட்டும் டிபெண்ட் பண்ணி கிடையாது, நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபியூவல் அப்படின்னா ஆயில் ப்ரைஸஸ், ஆயிலோட ப்ரொடக்ஷன், இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபுட் அப்படின்னா மான்சூன், இதெல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் அண்ட் ஃபியூவல் இன்ஃப்ளேஷனை மைனஸ் பண்ணால் வி கெட் கோர் இன்ஃப்ளேஷன், ரைட்? ஸோ அது அடுத்த பேசிக்ஸ். நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஆர்பிஐ, சரியா? ஆர்பிஐ ஹாஸ் அ மானிட்டரி பாலிசிங் கமிட்டி. அவங்க வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4% ±2 இந்த ரேஞ்சுக்குள்ளே இன்ஃப்ளேஷன் வச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க, ரைட்? ஸோ எக்கனாமிக் சர்வே இப்போ பார்க்கலாம், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் அப்படின்றப்போ இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் இன்ஃப்ளேஷனை பற்றி பேசியிருக்காங்க. 8.7% அப்படிங்கிறது 2022 இருந்து, காரணம் சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறதுலேருந்து இப்போ 5.7க்கு கீழே குறைஞ்சிருக்கு. இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும், ரைட்? தென் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்தவரை ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா நம்ம சிபிஐ பேஸ் பண்ணி எடுப்போம். சிபிஐ கம்பைன், அர்பன் ரூரல் இருக்கும், அதில் கம்பைன்ட் எடுக்க போகிறோம். இந்த சிபிஐ தான் நம்மளோட மெயினான ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், ஓகே. இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு வரும்போது, இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மாடரேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் கிட்டத்தட்ட 2/5 அப்படிங்கிறது ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ரைட்டா? 2/5 ஃபுட் அப்படின்னா கிட்டத்தட்ட 40%. அப்போ ஃபுட் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா இதில் அதிகமாக காட்டும். ஸோ கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிக்னிஃபிகண்ட் டிட்டர்மினண்ட்டாக இருக்குது ரீட்டைல் இன்ஃப்ளேஷனை பொறுத்தவரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான் நம்மளோட ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், சிபிஐ கம்பைன்ட். அப்போ அதனால ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அடுத்து இங்கே ரொம்ப முக்கியமானது, எல்லா ஃபுட் கேட்டகரிஸும் அப்படி போல் கொஞ்சம் தான், ஒரு சில ஃபுட் கேட்டகரிஸில் தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் குளோபல் இன்ஃப்ளேஷனை பற்றி பேசுகிறாங்க, டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷனை பற்றி பேசுகிறாங்க, தென் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சர்வேல பேசுகிறாங்க, ரைட்? நவ் வில் கெட் பேக் டு இட். ஸோ இப்போ இந்த கிராஃபில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆவரேஜ் ஜிடிபி க்ரோத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.1லேருந்து 3.1 குறைஞ்சி 2.9 குறைஞ்சிருக்கு 2024. அதே மாதிரி இன்ஃப்ளேஷனும் 5.9, 4.5 அண்ட் 2.9ன்னு குறைச்சிருக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட் கோர் இன்ஃப்ளேஷன். கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா வி ஹாவ் டு சப்ட்ராக்ட் ஃபுட் அண்ட் எனர்ஜி, ஓகேவா? அதை எடுத்துகிட்டு பார்த்தா அது கோர் இன்ஃப்ளேஷன், ஓகேவா? அதுவும் ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு, ஓகே. நவ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது நம்ம இந்தியா இங்கே இருக்கும்,
ரைட்டா? நம்மளை விட கம்மியாக யூஎஸ், மலேசியா, ஜப்பான், சவுத் ஆஃப்ரிக்கா, சைனா, இந்தோனேஷியா. நம்மளை விட மேலே ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, மெக்சிகோ, பிரேசில், யூகே. இந்த சின்ன டேட்டா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுங்க. மேபி ஒரு ஞாபகம் அந்த மாதிரி இருந்தால் போதும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ரைட். தென் குளோபல் ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஒரு சின்ன அனாமலி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா எல்லா பக்கமும் டவுன்வர்டாக தான் இருக்குது. பட் ஒரு எமர்ஜிங் எக்கனாமிஸ் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக பிரேசில், இந்தியா, சைனா, ஓகே, இவங்களுக்கு மட்டும் டைவர்ஜென்ட் ட்ரெண்டாக இருக்குது. ஓகேவா? என்ன அப்படின்னா இங்கே மட்டும் இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது இவங்களுக்கெல்லாம் கம்மியாக இருக்குது. ரேட்னா எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. இப்போ இங்கெல்லாம் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு, இங்கே இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் இந்த பக்கம் எல்லாம் நெகட்டிவில் இருக்குது, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ். ரைட்டா? ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் ரொம்ப ஹை இன்ஃப்ளேஷனில் போயிட்டுருக்கு, அதுக்கடுத்து சைனா, அடுத்து நம்ம இருக்கோம். ரைட்? ஸோ இது இம்பார்ட்டன்ட். இதை உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஓகே, ரைட். அடுத்து டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன். நம்ம இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வரும்போது இங்கே கோர் இன்ஃப்ளேஷன் சாஃப்ட் ஆகிட்டு இருக்கு, அதாவது குறைஞ்சிட்டு வருது. ஓகேவா? அந்த கோர் இன்ஃப்ளேஷன் குறையும் போது ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனும் குறைஞ்சிருது. ஓகேவா? கோர் இன்ஃப்ளேஷன் வாஸ் லார்ஜ்லி ட்ரிவன் பை கோர் சர்வீஸ் இன்ஃப்ளேஷன். ஓகேவா? சர்வீஸ் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமாக குறைஞ்சிருக்கு, அதனால கோர் இன்ஃப்ளேஷன் இது அதிகமாக குறைஞ்சனால கோர் இன்ஃப்ளேஷனும் குறைஞ்சிருக்கு. அதுதான் கோர் இன்ஃப்ளேஷன் வாஸ் லார்ஜ்லி ட்ரிவன் பை கோர் சர்வீசஸ் இன்ஃப்ளேஷன். ஓகேவா? அது கோர் கூட்ஸ் இன்ஃப்ளேஷனை விட கம்மியாக தான் இருந்திருக்கு. ஆனால் ரைட், இதான் இங்கே கொடுத்துருக்க டேட்டா. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் எல்லா ஃபுட்டுக்கும் கிடையாது, ஒரு சில இதுதான் அப்படின்னு வரும்போது ஃபுட் இன்ஃப்ளேஷன் கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் பல்சஸ் இதுதான் இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்தியிருக்கு. ஓகேவா? இது ரெண்டு மட்டுமே 8.4% வெயிட்டேஜ். ரைட்? ஆனால் வெயிட்டேஜ் வந்து கம்மி தான், 8% தான் வெயிட்டேஜ் இருக்குது. ஆனால் அதோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 32% இருக்குது. இன்ஃப்ளேஷனில் 32% இது கான்ட்ரிபியூட் பண்ணி கிட்டத்தட்ட 1/3 அப்படிங்கிறத கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ரைட்டாக? வெறும் 8% இருந்து 32%. அப்போ இதோட இந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருந்திருக்கு. நான் உங்களோட இன்ஃப்ளேஷன் 3.2% தான் இருக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து வெஜிடபிள் அண்ட் பல்சஸ்லாம் வெளியே எடுத்துட்டா. ஓகேவா? அதுவே ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனில் 1.7% குறைச்சிருக்கும். ரைட்? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இது இந்த கலர் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24, ப்ரௌன் வந்து 25. இப்போது ஸ்பைசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இன்ஃப்ளேஷனில் இருக்குது. ரைட்? மில்க், சுகர் இதெல்லாம் கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்சஸ் இவ்வளோ தூரம் வந்துருச்சு, வெஜிடபிள்ஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ ஹையர் லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இந்த ரெண்டு இதில் தான் இருக்குது. மற்றது இட் இஸ் மாடரேட்டிங் 4-5 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ரைட்? ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம், அதை தான் இங்கே அனலைசிஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப்படின்னு சொல்லுவாங்க டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ. அதில் தான் வந்து அதிகமான வேரியேஷன் இருக்குது. தே வெரி ப்ரைஸ் சென்சிட்டிவ். ரைட்? ஸோ இதை பற்றி வி வில் சி. மற்றெல்லாம் இங்கே பேசிக்கான டேட்டா நம்ம ஏற்கனவே பார்த்ததான். இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் இதை எடுத்துட்டோம்னா இன்ஃப்ளேஷன் பாருங்கள் இவ்வளோ குறைஞ்சிருக்கு, இதுதான் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன்று நிறைய ஈவெண்ட், சைக்ளோன், ஹெவி ரெயின்ஸ், தண்டர்ஸ்டோம், ட்ராட், இது எல்லாமே வெஜிடபிள் ப்ரைஸஸை சிக்னிஃபிகண்ட்டாக அஃபெக்ட் பண்ணுது. அன்சீசனல் ரெயின்ஃபால் இதெல்லாம் ஹார்டிகல்ச்சரல் ஸ்டேட்ஸை ரொம்ப சிவியராகவே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ரைட்டா? அதுலேயும் குறிப்பாக ஹீட் வேவ் இது எல்லாமே. ஓகே, இந்த டேட்டா நீங்கள் வந்து GS3 என்வாயன்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எக்கனாமியில் கேட்டாலும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த IMD டேட்டா படி ஆவரேஜ் ஹீட் வேவ் டேஸ் ஓகேங்களா கிட்டத்தட்ட 76 இருக்குது நமக்கு இப்போ. ரைட்டா? இட் இஸ் தி ஹையஸ்ட் லாஸ்ட் 4 இயர்ஸில் ஹையஸ்ட். சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். இந்த டயக்ராம் இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். கிராப் ஏரியா டேமேஜ் கிட்டத்தட்ட 3.2 something மில்லியன் ஹெக்டேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் வெதர் ஈவெண்ட்ஸ். இந்த ரெண்டு டேட்டா மெயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ கைண்ட்லி நோட் இட். ஓகே, ரைட். அடுத்து தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேர் டாக்கிங் இங்கே வந்து ஆனியன் ப்ரொடியூசிங், இதுவும் ஆனியன் ப்ரொடியூசிங் ஹீட் வேவ் பார்த்தீங்களா. அதே மாதிரி டொமேட்டோ அண்ட் ஆனியன் ஹீட். ஸோ சிக்னிஃபிகண்ட்டாக அந்த ஹீட் வேவ் அப்படிங்கிறது இந்த ஆனியன் ப்ரொடியூசிங் ஏரியாஸை பாதிச்சிருக்கு. ஆனியன் அப்படிங்கிறது கரீஃப் as well as ரபி கிராப். ஓகேவா? ஆனால் மெஜாரிட்டி அப்படிங்கிறது ரபி சீசனில் தான் க்ரோ ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஆனியனோட ஷெல்ஃப் லைஃப் 2 to 3 months. நல்லா கூல் ட்ரை கண்டிஷனில் பண்ணோம்னா 2-3 மாதம் வரை ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். ஓகேவா? அப்போது ரபி கிராப்பாக ஹார்வெஸ்ட் பண்ணுறது எப்போன்னா மார்ச்சில் ஹார்வெஸ்டிங் பண்ணுறாங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இங்கேருந்து ட்ராப் ஆகிட்டு 24க்கு இறங்கியிருக்கு. ஸோ ஆனியன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இட் ஹாஸ் ட்ராப் டவுன். இதுவும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ரைட்? தென் கம்ஸ் டு டொமேட்டோ அப்படின்னு வரும்போது
ஆனியனை விட அதோட இது கம்மி, கிட்டத்தட்ட 1 to 2 வாரம் தான் அதை ஒழுங்காக, அதாவது அதோட ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது இருக்குது. ரைட், இதுவும் வந்து என்ன உங்களுக்கு போத் சீசன் வளரும். பட் ஆனால் 65% அப்படிங்கிறது ரபி சீசன் தான். ரைட், பட் டொமேட்டோவோடது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு. ஓகே, கம்பேர்ட் டு 2022-23. ஓகே, ஸோ டொமேட்டோ ப்ரைஸஸ் அப்படிங்கிறது ஜூலை டு செப்டம்பர் நடக்கும். ஏன்னா அப்போ தான் லீன் ப்ரொடக்ஷன் மான்சூன் அப்போ நடக்குது. ஓகேவா, ஸோ அதனால் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்சிட் லாஸஸ் இது அதிகமாக இருக்குது. ஆனியனும் அதே மாதிரி அக்டோபர் டு டிசம்பர் ரைஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் லீன் சீசன் ஆன் ப்ரொடக்ஷன். ஓகே, அண்ட் இந்தியா தான் மேஜர் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆஃப் ஆனியன் அண்ட் டொமேட்டோ. ஸோ நமக்கு வெளிநாட்டில் இருந்தும் அது இம்போர்ட்டை சமாளிக்க கொண்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்தியாவை விட்டு அடுத்து சைனா. இந்தியா சைனா மட்டுமே half ஆஃப் தி டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆனியன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா. ரைட், இந்தியா சைனா சேர்ந்து 50% ஆஃப் ஆனியன் ப்ரொடக்ஷன், எஸ் ஆர் நோ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எக்கனாமிக் சர்வேல இதை படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் அங்கே ஆன்சர் பண்ணவே முடியும். வேற எங்கேயும் இதுக்கெல்லாம் சோர்ஸ் கிடைக்காது. ரைட், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட்லாம் மொத்தமாகவே சேர்த்து 18% தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ரைட்டா, ஸோ அதனால அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஓகே, ஸோ அகெயின் அந்த கிராப் கேலண்டர்னு கொடுத்துருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் அக்ரிகல்ச்சர் சைடில் ஓகே, ஜியாகிரஃபி, என்வாயன்மெண்ட், அக்ரிகல்ச்சரோட வரும்போது இந்த டேட்டா பார்த்து வச்சுங்க. பிகாஸ் எக்கனாமிக் சர்வேலேயே அதுக்கு தனியாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ரைட், தென் தூரம்பருப்போட இன்ஃப்ளேஷன் அதுவும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கேரிஃப் பல்ஸ் கிராப் கேரிஃப். அப்போ அதை வந்து நவம்பர் ஜனவரியில் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, இதோட ப்ரொடக்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரைட்டா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம மொசாம்பிக், டான்சானியா, மலாவி அண்ட் மியான்மர் இங்கேருந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் இங்கே எக்கனாமிக் சர்வேல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் சேல் ஆப்ரேஷன். ஓகேவா, வீட் அண்ட் ரைஸ் இதெல்லாமே இது பண்ணுறதுக்கு. தென் வீட் ஃப்ளோர் அண்ட் ரைஸுக்கு வந்து பாரத் பிராண்ட் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் சன்னா தால், மூங் தால், மசூர் தால் இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருக்காங்க. ரைட், ஸோ டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் இருக்குது டில் 2025 மார்ச். கமோடிட்டி மார்க்கெட் அவுட்லுக் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வேர்ல்டு பேங்கோடது. நோட் பண்ணி வச்சுங்க, இது மட்டும் போதும். ரைட்டா, ஸோ இந்த சாப்டர் இஸ் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் we are moving into medium term outlook. Deregulation drives growth. இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம செக்டாரில் இருக்கக்கூடிய டீரெகுலேஷன் தான் பேசியிருக்காங்க. நீங்கள் நிறைய ரூல்ஸ் போட்டிங்க அப்படின்னா க்ரோ ஆக முடியாது. ஓகேவா, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது ஆனுவலாக பார்த்தா 12.4% லாஸ்ட் 3 decades அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, திஸ் இஸ் நாமினல் ஜிடிபி. நாமினல் ஜிடிபி அப்படின்னா ஜிடிபி கரண்ட் ப்ரைசஸ். ஓகேவா, இதுவே நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ரியல் ஜிடிபி. நவ் we are talking about நாமினல் ஜிடிபி. இந்த நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10.7% க்ரோ ஆகும் அப்படின்னு IMF ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகேவா, ஸோ இப்போ அந்த 10.2% க்ரோ ஆகுது அப்படின்னா ஒரு 0.5% அப்படிங்கிறது வந்து ருப்பி வீக்கன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ருப்பி ரொம்ப வீக்கன் ஆகிட்டு இருக்கு ஜிடிபி, அதாவது US டாலருக்கு எதிராக. பட் இப்போ எக்கனாமி க்ரோ ஆச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா உள்ளே வரும். ஓகேவா, க்ரோத்து எக்கனாமி க்ரோ ஆச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாச்சுன்னா கரன்சி அப்ரிஷியேட் ஆகும், ஸ்ட்ராங்கர் கரன்சியாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் அடைவில் என்ன ஆகும்னா US இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது கன்வர்ஜ் ஆகும், ஒரே மாதிரி போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ரைட், வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் அண்ட் டிராகன் அப்படின்னு சொல்கிறாங்க. எலிஃபென்ட் இன் த ரூம் அப்படிங்கிறது ஒரு மெட்டஃபர், ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வச்சு மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மெயின். பட் இங்கே டிராகன் இன் த ரூம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இந்த சைனா ஃபேக்டரை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ எக்கனாமிக் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறத பற்றி ஸ்டார்டிங்கில் பேசுகிறாங்க. ரைட், தென் அதோட இம்ப்ளிகேஷன் என்ன, தென் அந்த சைனா உள்ளே இருக்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அது எப்படி நம்ம க்ரோத்தை பாதிக்க போகுது. ஓகேவா, சைனாவோட டாமினன்ஸ் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது இந்தியாவுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத, காம்ப்ளெக்சிட்டிஸ் கொண்டு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டொமஸ்டிக் க்ரோத் லெவரேஜ் என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இங்கே பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ஜியோ எக்கனாமிக் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறத வந்து இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா நமக்கு ஹைப்பர் குளோபலைசேஷன் இருந்துச்சு. ஸோ உலகம் குளோபலைசேஷனை நோக்கி போயிட்டு இருந்துச்சு, நிறையா இதாகிடுச்சு, லிவிங் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆச்சு, குளோபல் எக்கனாமி ட்ரிப்பிள் ஆகிடுச்சு, 1.3 பில்லியன் பாவர்ட்டிலேருந்து வெளியே வந்தாங்க. பட் இப்போது திங்ஸ் ஆர் கெட்டிங் சேஞ்ச். ஸோ கெய்னிஸ் அவர் என்ன சொல்லியிருப்பார், லண்டன் ப்ராஸ்பர் ஆகிட்டு இருந்தப்போ அங்கே
ரேஷியல் ரைவல்ரி, மிலிட்ரி, மொனோபொலி, ரெஸ்ட்ரிக்ஷன், எக்ஸ்க்ளூஷன் இதெல்லாமே அதோட growth தடுத்துச்சு. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய உலகத்துலையும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்கே ஹைலைட் பண்ணுறாங்க. ஜியோ எக்கனாமிக் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ரொம்ப சிவியராக ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத இங்கே ஹைலைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ரேட் அப்படின்னா $2.15 கீழே வாழ்கிறவங்க. இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இது ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினாக கேட்கலாம். அண்ட் தென் அகெயின் இது வந்து 42% இருந்துச்சு 1981, இப்போ வெறும் 8.4%க்கு குறைச்சிருக்காங்க. மெயினான காரணம் அப்படிங்கிறது சைனா அண்ட் இந்தியா. சைனா அண்ட் இந்தியா லார்ஜ் பாப்புலேஷனில் வச்சுருந்தா வளரும் நாடுகளாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பெட்டர் அப்படின்றதுனால வந்தனால நிறைய பேர் பாவர்ட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இதை ஹைலைட் பண்ணுறாங்க. ரைட், இங்கே வந்து ஃப்ரெண்ட் ஷோரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா இப்போ நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த நட்பு நாடுகள்கிட்ட மட்டும்தான் என்னோட வர்த்தகம் இருக்கும் அப்படிங்கிறது. எனக்கு அந்த கண்ட்ரியை பிடிக்கலன்னா அவங்கள்ட்ட நான் வாங்க மாட்டேன், அவங்களுக்கு நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். எனக்கு இப்போ ஒரு ஆப்பிள், இப்போ எலன் மஸ்க் இருக்காரு, அவரோட ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணணும்னா அவருக்கு யூஎஸ்க்கு எந்த கண்ட்ரி ஃப்ரெண்டாக இருக்கோ அங்கே தான் வைப்பேன் பார். அதுதான் வந்து ஃப்ரெண்ட் ஷோரிங். அவங்களுடைய நட்பு நாடுகளில் அவங்களுடைய உற்பத்தி இந்த மாதிரி விஷயங்களை இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட் ஷோரிங். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கு. ரைட்டா, நான் இப்போ ஒன் சைஸ் ஃபிட் ஆல் அப்படிலாம் கிடையாது, ஆளாளுக்கு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ரைட், அடுத்து இங்கே ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு வரும்போது கோல்டு வார் டைமில் இருந்துச்சு. பட் இப்போ அதை விட இம்பேக்ட் ரொம்ப அதிகம். பிகாஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 45% இருக்குது. முன்னாடி 16% இருந்துச்சு. அப்போது இப்போ ட்ரேட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நாலேஜ் டிஃப்யூஷன் கம்மியாயிடும், இன்டகிரேஷன் கம்மியாயிடும், ஃப்ராக்மெண்டேஷன் இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டிராகன் இந்த ரூம் அப்படிங்கிறது சைனாவோட டாமினன்ஸை இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 2000 அப்படின்ற இயரில் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏஷியா, யூரோப், லாட்டின் அமெரிக்கா இவங்க எல்லாமே மெஜாரிட்டியாக இருந்தாங்க குளோபல் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில். ஓகேவா, அப்போ சைனா வெறும் 6% தான் இருந்தாங்க. ஓகேவா, அப்போது சைனா அந்த டைமில் ரேப்பிட் க்ரோத்தில் இருந்தாங்க. பட் ஸ்டில் 6% தான் இருந்தாங்க. இப்போது அதிலிருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகேவா, நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸ் அப்படின்றத பார்த்தபோது அடுத்த ஒரு 30 இயர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை வச்சு பார்த்தா சைனா வந்து 45% ஆகிடுதான். ரைட், ஸோ சைனா சிங்கிள் ஹேண்டடாக யூஎஸ் அவங்க அலைஸ் எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணி போகுது. அண்ட் மேஜர் மேனுஃபேக்சரிங் டாமினன்ஸ் கொண்டு வராங்க ஒரு சிங்கிள் கண்ட்ரி. இதுக்கு முன்னாடி இது நடந்தது 2 வாட்டி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூகே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போது, தென் யூஎஸ் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்போது. இதனால யூகே பெரிய பவராக இருந்துச்சு, யூஎஸ் வேர்ல்டு வார் 2 அப்போ பவராக இருந்துச்சு. நவ் இப்போ சைனா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாமினன்ட் ஃபோர்ஸாக மாறிட்டு இருக்கு. தென் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு வரும்போது காப்பர், லித்தியம், நிக்கல், கோபால்ட், கிராஃபைட் இதெல்லாம் we have also identified a set of critical minerals. ஸோ எதெல்லாம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது கிராஃபைட் இஸ் இன்க்ளூடட் இன் இட். ஓகேங்களா, 10% ஆஃப் வேர்ல்ட்ஸ் விண்ட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது சைனாவில் தான் இருக்குது. ஓகேவா, இதை உங்களுக்கு ஒரு கொஸ்டினாகவும் கேட்கலாம். ரைட், தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு வரும்போது நமக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தேவை. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 33 அதோட லிஸ்ட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணி வைங்க. ஓகே, ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன் வராமல் நீங்கள் ஈவி போகணும் அப்படின்னா உங்களுக்கு லித்தியம் அயான் பேட்டரிஸ் வேணும், லித்தியம் வேணும், ரேர் எர்த் மினரல்ஸ் அதிகமாக வேணும். சைனா தான் 63% ஆஃப் மைனிங் அண்ட் 90% ஆஃப் குளோபல் ப்ராசஸிங் வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு சிக்னிஃபிகண்ட் த்ரெட்டு தான். ஏன்னா நம்ம சைனாவை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சினாரியோ. நமக்கு அப்புறம் ஃபேம் ஸ்கீம், பிஎல்ஐ ஸ்கீம் இதெல்லாம் நம்மளோட இனிஷியலான நம்மளோட ஸ்டெப்ஸ் டேக்கன் டுவர்ட்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி ஆர் இ வெஹிக்கிள்ஸ். தென் கபில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மைனிங்கான ஒரு கம்பெனி பை கவர்மெண்ட். ஓகேவா, இதை பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் ரேர் மினரல்ஸ் இதெல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ரைட், அடுத்து அதே மாதிரி இந்தியாவில் 37% ஆஃப் அர்பன் ரெசிடென்ட்ஸுக்கு தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. இந்த டேட்டா மெயின் சென்சர் ரேட்டிங்கில் எழுதலாம். கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் வரும்போது ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அதிகமாக செலவழிக்கணும். அதை செலவு பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதிகமான மக்கள் அதை டிபெண்ட் பண்ணி போகிறாங்க, பெட்டராக இருக்குது. அப்போ அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எமிஷன் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், தென் லித்தியம் நம்ம 75% சைனாவிலேருந்து தான் வாங்குகிறோம். ஓகே, அதை எகெயின் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்சித் பாரத் அப்படின்ற க்ரோத்துக்கு என்னெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் ரீசெண்டாக பண்ணது என்னென்ன அப்படின்னா ஜிஎஸ்டி, ஐபிசி, ரெரா. ஓகேங்களா, ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட். இது வந்து ரியல் எஸ்டேட் செக்டரை இது பண்ணுறது. தென் டிஜிட்டலாக பார்க்கும்போது இந்தியா ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க.
டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது எல்லாமே இந்தியாவை ஒரு பாசிட்டிவான க்ரோத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு. ஐபிசி ஃபார் என்பிஏ, நான் பெர்ஃபார்மிங் அசெட். ஓகேவா, டன். தென் இந்தியாவில் வந்து திஸ் போன சர்வேலையும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு க்ரோ ஆக முடிஞ்சாலும் தே வில் நாட் ஷோ பிக். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, 100 எம்ப்ளாயி வராங்க. ஓகேங்களா, இந்த 100 எம்ப்ளாயி அதிகமாச்சுன்னா இந்த கம்பெனியை வந்து நீங்கள் பெரிய கம்பெனியாக க்ரோ பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கம்ப்ளைன்ஸ் அதிகம். திடீர்னு ஏதாச்சும் சொன்னால் அதை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணுவாங்க, அதே 100 எம்ப்ளாயை வச்சு அதிகமாக இருக்கிறவங்கள பேரலல் எக்கனாமியாக ரன் பண்ணிடுவாங்க, இன்ஃபார்மலாக ரன் பண்ணிடுவாங்க. இதனால் ஆகக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது ப்ரொடக்டிவிட்டி, லேபர் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சிருது. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் சரியா இல்லை, பேரலல் எக்கனாமின்னு இருக்குது. அந்த கம்பெனியும் அவங்களால ஃபுல்லாக க்ரோ ஆக முடியல. ஓகேவா, ஃபினாமினாவை உங்களுக்கு மிட்ஜெட் மேக்கிங் விட்ஜெட் அப்படின்னும் சொல்லுவாங்க. சின்ன சின்ன கம்பெனிஸ் முக்கியமான ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ரைட், டன். ஸோ மிட்டல் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது என்னென்னா எஸ்எம்இஸ். ஓகேவா, ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்தியா வந்து அதோட எஸ்எம்இஸ் அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னா டீரெகுலேஷன் ரொம்ப முக்கியம். தென் பாலிசி லெவலில் வந்து நிறைய ரிஃபார்ம்ஸும் கொண்டு வரணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் குளோபலி இருக்கக்கூடிய கேபிட்டலை லெவரேஜ் பண்ணுறது, சாவரின் வெல்த் ஃபண்டை லெவரேஜ் பண்ணுறது, ப்ரைவேட் ஈக்விட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகே, அண்ட் க்ரீன் ட்ரான்சிஷன். அப்போ நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்குது. அதையும் நம்ம டேப் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிடணும். ஃப்ரம் அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபேக்ட்ரி ரெகுலேஷன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் 150 ஒர்க்கர்ஸ் வச்சுக்கலாம், ஆனால் ஒரு 300 பேர் கொண்ட ஃபேக்ட்ரியை வச்சுக்கிறது கஷ்டம். ரைட்டா, பிகாஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 பேர் இருக்கும்போது ரூல்ஸ் டிஃப்ரெண்ட், கம்ப்ளையன்ஸ் ஃபேக்டர் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஸோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனால என்ன ஆகுது, கம்பெனிஸ்க்கு வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்டில் பெரிய பிரச்சனைனா, யூ கேனாட் ஒர்க் ஓவர் டைம் ஃபார்மலி. பிகாஸ் நீங்கள் ஓவர் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 times சேலரி கொடுக்கணும் அந்த இதுக்கு. இது அவங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ இன்ஃபார்மலாக தான் எல்லாருமே ஓடி பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கன்சர்னாக ஹைலைட் பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னு வைக்கும்போது, ஃபார்மல் எஜுகேஷன் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னு வைக்கும்போது அதில் ஒர்க்கிங் ஹவர் லிமிட் இருக்குது. ஸோ அதனால அவங்களால ஸ்கேல் அப் பண்ண முடியல அப்படின்னும் இந்த இடத்துல ஒரு கன்சர்னை வைக்கிறாங்க. ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கோல்டு பிளேட்டட் அப்படின்றாங்க. கோல்டு பிளேட்டட் அப்படின்னா அதாவது இது ரொம்ப அசம்ஷன் தான், ரொம்ப we are assuming that it is going to do the job. ஆனால் அப்படி இல்லை. ஓகேவா, அதாவது கோல்டு கவரிங் பண்ண மாதிரி பார்க்க தான் அப்படி தெரியும், ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. இன்ஃப்ளேட்டட் அசம்ஷன். ஓகேவா, நம்மளால் நல்லா அவங்கள ரெகுலேட் பண்ண முடியும், அவங்களும் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் பண்ணுறது. ரைட்டா, ஸோ அடுத்து இதில் வந்து பாலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட் இயரே கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேபர் வெல்ஃபேர், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மெக்கானிக்கல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மினிமம் நெசசரி, மேக்ஸிமம் ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிற ஒரு மாடல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் கவர்னன்ஸ் ஆன்சர் ஆர் இன்கேஸ் நீங்கள் வந்து எக்கனாமிக் சைடில் இது பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அங்கே கன்க்ளூஷனுக்கு இந்த வாக்கியத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அடுத்த கன்க்ளூஷனில் என்னென்னா, லோ கெப்பாசிட்டி, ஸ்டேட்டுக்கு சஃபிஷியண்ட்டான கெப்பாசிட்டி இல்லாதப்போ நீங்கள் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்லாம் க்ரியேட் பண்ணும்போது தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரீமெச்சூர் லோட் பேரிங். அதாவது அதால் தூக்க முடியாத அளவுக்கு அதிகமான வெயிட்டை கொடுக்கறதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே கொடுக்குறது. ரைட்டா, கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்தியாவுக்கு க்ரோத் வேணும் அப்படின்னா we have to focus on middle stand அப்படிங்கிறாங்க. மிடில் ஸ்டாண்ட் அப்படின்னா எஸ்எம்இ செக்டார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்எம்இ, எம்எஸ்எம்இ கிடையாது, எஸ்எம்இ. ரைட்டா, இதைத்தான் ஜப்பான், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து இவங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க, க்ரோ ஆகிட்டாங்க. ஸோ அதில் இனோவேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், தென் நிறைய லார்ஜ் கம்பெனிஸ் வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் அப்படின்னா முதலீடு, ஓகே, நிறைய பணம் போட்டு லாபம் எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஓவர் லேபர் இன்டென்சிவ் அப்படின்னா மோர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அதிகமான ஆட்களை வச்சு பண்ணுறதை விட அதிகமான முதலீடை வச்சு க்ரோ ஆகணும் அப்படின்னு பண்ணும்போது இந்த எஸ்எம்இ அப்படிங்கிறது கரெக்டான பேலன்ஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கும் நம்ம மிடில் ஸ்டாண்ட் எஸ்எம்இஸை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டியது 1 in 2 out பிரின்சிபல். ஓகே, இது மேக்ஸிமம் இது ரிலேட்டட் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் அவங்களோட லா தான். ஓகே, அப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக
ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் ரெகுலேஷன் கொண்டு வரீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 ரெகுலேஷனை நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஒன்று உள்ளே வந்தால் 2 வெளியே போயிடணும் அப்படின்றது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கொஸ்டினாக கூட கேட்கலாம் 1 in 2 out principle related to அப்படின்னு கேட்கலாம். இல்லை வாட் எக்ஸ்பிளைன்ஸ் 1 in 2 out principle அப்படின்னு கேட்கலாம். ரைட், திஸ் கொஸ்டின் வில் பி ஃப்ரம் எக்கனாமிக்ஸ் if at all if it is asked. ஸோ ஃபைனலாக பட்டர்ஃப்ளை எஃபெக்டை வச்சு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல நீங்கள் சின்னதாக டீரெகுலேஷன் பண்ணாலும் அது நிறைய ஆண்டர்ப்ரனர்ஷிப், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய இனோவேஷன், நிறைய growth கொண்டு வந்து நிறுத்தும் அப்படின்னு இருக்காங்க. சரி, அடுத்த சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட சாப்டர், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா அட்டாமிக் எனர்ஜி, சிவில் ஏவியேஷன், டெலிகம்யூனிகேஷன், ரினியூவபிள் எனர்ஜி, பவர், ரோட், ரூரல், போர்ட்ஸ், ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், ரயில்வேஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், அதோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 38.8%, ஓகேங்களா, அந்த லெவலில் க்ரோ ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹111 lakh crore அதை வந்து நம்ம லெவரேஜ் பண்ண போகிறோம் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2022-25. ஓகே, இதில் எல்லா ஸ்டேட், யூனியன் டெரிட்டரிஸ் ஆஸ் வெல் அஸ் நிறைய சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான விஷயத்தில் முன்னெடுத்து நடத்த போகிறாங்க. ஓகேவா. இட் இன்க்ளூட்ஸ் 37 சப்செக்டார்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அண்ட் 9,766 ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா. இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ஐபி ப்ராஜெக்ட் மானிட்டரிங் குரூப் போர்ட்டல், அதாவது இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் கிரிட் போர்ட்டல் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இதுவும் இம்பார்ட்டண்ட். ரைட், நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரௌன்ஃபீல்ட் அசெட்டில் பூஸ்ட் பண்ணுறதுக்காக நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் 2 வரும், ஒன்று க்ரீன்ஃபீல்டு, ப்ரௌன்ஃபீல்டு. புதுசாக ஒன்று பண்ணினீங்கன்னா க்ரீன்ஃபீல்டு, ஏற்கனவே ஒன்று பண்ணதில் திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் ப்ரௌன்ஃபீல்டு. ரைட், இப்போ ப்ரௌன்ஃபீல்டு அசெட்டுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன். இப்போ இந்த நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டோட அசெட் இருக்குது பார்த்தீங்களா, ரோட், ரயில்வேஸ், பவர், ஆயில், இது எல்லாத்தையுமே லீஸுக்கு விட்டுருவாங்க. அதன் மூலிமா தே வில் லிவரேஜ் 6 lakh crore. ஓகே, லீஸுக்கு தான் விடுவாங்க, ப்ரைவேட் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதன் மூலிமா தே ஆர் கோயிங் டு பிரிங் இன் 6 lakh crore. ஓகேவா. ஸோ அதன் மூலிமா தே ஆர் கோயிங் டு லெவரேஜ் என்னன்னா உங்களோட ப்ரௌன்ஃபீல்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது எல்லாமே வந்து இதிலிருந்து கிடைக்கிற காசை வச்சும் இதை பண்ணுறது மூலியமாகவும் க்ரோ ஆகும் அப்படிங்கிறதுனால வந்தால் தான் நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன். நோட் இட், நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைனில் வி ஆர் நாட் கோயிங் ஃபார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், வி ஆர் ஒன்லி கோயிங் டு ரெண்ட், லீஸ். ஓகேங்களா. அதுவும் என்ன, கோர் அசெட்ஸை நம்ம வந்து மானிட்டைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அசெட்டை தான் அதுவும் பண்ண போகிறோம். ரைட்டா, அதாவது லீஸுக்கு விடுறது அந்த ப்ராசஸும். ஓகேவா. தென் ஸோ ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி அப்படின்னு வரும்போது ரயில்வேஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு என்ன இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ ரயில்வேஸில் காட்டி சக்தி மல்டி கார்கோ, ஓகேவா, அக்டோபரில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படின்றதுக்கு 30 கிகாவாட் டார்கெட் வச்சுருக்காங்க. இந்த டார்கெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைட்டா. அண்ட் எத்தனை 2030 அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ரினியூவபிள் எனர்ஜி அதில் 375 சோலார், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 103 மெகாவாட். இது ஜிகாவாட், இது மெகாவாட். சரியா. ஸோ கம்மி, அதுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தே ஹவ் சேஞ்ச் இட். ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு வரும்போது புதுசாக ரயில்வே காரிடார்ஸ் மேப் பண்ணியிருக்காங்க. தென் பிபிபி பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. மும்பை அகமதாபாத் ப்ராஜெக்ட் ஜப்பானோட சப்போர்ட்டோட பண்ணுறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் காரிடார் கொண்டு வராங்க. ரைட். தென் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அம்ரித் பாரத் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ஒரு கம்ப்ளீட்டட்னஸ் அப்படிங்கிற அந்த செட்டப்புக்கு அம்ரித் பாரத் ஸ்டேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட் நம்ம சென்னையில் கூட நீங்கள் பார்க்கலாம். கரெக்டாக சில்க் வச்சுருப்பாங்க, காஞ்சிபுரம் சில்க் அப்படிங்கிறது. ரைட். ஸோ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி அதை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைட். பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ், ஆல் தோஸ் திங்ஸ். தென் இந்த கவர்ட் சிஸ்டம் இப்போ ஆல்ரெடி 2-3 ரயில்வே ஆக்சிடென்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ அதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஆட்டோமேட்டட் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இண்டிஜினஸ்லி டெவலப்டு. ரைட்டா. தென்
அவ்வளோதான், வேறு இதில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. தென் ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு வரும்போது இங்கே டிஸ்டன்ஸ் பார்த்து வச்சுங்க, மெயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டல் நெட்வொர்க் வந்து 63.4 லட்சம் கிலோமீட்டர். அதில் நேஷ்னல் ஹைவேஸ் அப்படிங்கிறது 146,000 கிலோமீட்டர்ஸ். ரைட்டா? ரைட். 2% தான் டோட்டலாக இருந்தாலும் 40% ஆஃப் டிராஃபிக்கை நேஷ்னல் ஹைவேஸ் தான் பேர் பண்ணுது. அதனால அது ஆர்டீரியல் பேக் போன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். நெக்ஸ்ட், நேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து அட்வான்ஸ் சிட்டிஸ், அதுக்காக வேண்டி அதில் ரோட் டிரான்ஸ்போர்ட் அதை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பாரத் மாலா பரியோஜனா, சர்தம் மகாமார்க், ஓகேவா, சர்தம் பில்கிரிமேஜ் அதுக்காக கொண்டு வரது. ரைட். ஹை ஸ்பீட் காரிடார்ஸ், 4 லேன், ஆல் தோஸ் திங்ஸ் பெருசாக இதில் கொஸ்டின் கேட்க முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க், சென்னை, இண்டோர், நாக்பூர், ஜல்னா, ஜோகிகோப்பா, பெங்களூர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 6 தான் இப்போ வர அவார்ட் பண்ணியிருக்காங்க. சிவில் ஏவியேஷன் ஏர்போர்ட் அப்படின்னு வரும்போது அங்கே என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஹித் பெஷ்தி போர்ட் அப்படிங்கிறது வந்து சபஹர் போர்ட்டில் இருக்கக்கூடியது. அங்கேயும் யூரேஷியாவையும் மும்பை கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, மும்பை டு யூரேஷியா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வதவன் போர்ட், ஓகே, லேண்ட்லார்ட் போர்ட் மாடலில் டெவலப் பண்ணுவாங்க. ரைட். தூத்துக்குடியில் இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டெர்மினல் வரப்போகுது, இனாகரேட் பண்ணியிருந்திருக்காங்க. ரைட். தென் போர்ட்லெட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ரொமோட் பண்ணுறாங்க, சால்ட் லேண்டை யூஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சித்வே போர்ட் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? கலாடான் மல்டி மாடல் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, பிட்வீன் இந்தியா அண்ட் மியான்மர். ஓகேவா, அது கொல்கத்தா டு மிசோரம் அப்படிங்கிற அது அவங்களுக்கான டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டையும் கம்மி பண்ணி கொடுக்க போகுது. ரைட். அவ்வளோதான். தென் லோத்தல்ல நேஷ்னல் மேரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரைட். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14 கேலரிஸ் இருக்குது. டாலஸ்ட் லைட் மியூசியம் வரப்போகுது. ரைட்டா? லார்ஜஸ்ட் நேவி கேலரி அதுவும் அங்கே தான் கொண்டு வர போகிறாங்க. ஓகே. தென் இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ் கண்டெய்னர் ஷிப்மெண்ட் அப்படிங்கிறது கலத்தியா பேல வரப்போகுது. ரைட். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெதர் பேக் டர்ட்டில்ஸ் நெஸ்டிங்க்கு வரும், அது ஹார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சீ டர்ட்டில்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட், வாட்டர்வேஸ் அப்படின்னு வரும்போது இந்த ஹரித் நாக்கா கைட்லைன்ஸ் முக்கியம். ஓகேவா, அது என்னென்னா எய்ம்டு டு க்ரீன் 1000 இன்லேண்ட் வெசல்ஸ், அதை வந்து அடுத்த 10 வருஷத்தில் தேர் கோயிங் டு மேக் இட் க்ரீன். க்ரீன் அப்படின்னா கார்பன் எமிஷனை கம்மி பண்ணுறதுக்கு. ரைட். தென் கார்கோ ப்ரொமோஷன் ஸ்கீம், ரிவர் க்ரூஸ், ஜல்மார்க் விகாஸ், இது வந்து நேஷ்னல் வாட்டர்வேஸ். ஓகேவா. கங்கா, பாகீரதி, ஹூலி ரிவர் சிஸ்டம் கனெக்ட் பண்ண போகிறாங்க. ரைட்டா? அதே மாதிரி நேஷ்னல் வாட்டர்வேஸ் மேப் பார்த்து வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 என்ன 2 என்ன அப்படிங்கிறது எல்லாமே. ரைட். தென் ப்ராஜெக்ட் 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் கங்கா, அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன், அதுக்கு ஜெட்டிஸ் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க. ரைட். தென் பவர் செக்டாரை பொறுத்தவரை இந்த கிராஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது உங்களுக்கு மெயின்ஸில் நீங்கள் கண்டிப்பாக வரைய வேண்டியது வரும், ஏதோ ஒரு இடத்துல வர வேண்டியது வரும். ஓகேவா. எதர் யூ கேன் டாக் அபவுட் ரினியூவபிள் எனர்ஜி ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஃபியூச்சர். எலக்ட்ரிசிட்டிக்கு சௌபாக்கியா ஸ்கீம், ரைட், இதெல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ டிஜிட்டல் கனெக்டிவிட்டி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 5G ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. தென் யூனிவர்சல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறத வந்து இப்போ டிஜிட்டல் பாரத் நிதி அப்படின்னு மாற்றிருக்காங்க. ரைட்டா? முன்னாடி அதை வந்து டெலிகாம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இப்போ ஃபர்தர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வேறு என்னென்ன இனிஷியேட்டிவ், பாரத் நெட் ப்ராஜெக்ட். ஓகே. ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடியை பொறுத்தவரை மேஹ்ராஜ், அது வந்து GI கிளவுட் இனிஷியேட்டிவ், இந்தியாவோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கவர்மெண்ட் இது எல்லாத்தையுமே கிளவுட் சர்வரோட கனெக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட். ஓகேங்களா. தென் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு வரும்போது ஜல்ஜீவன் மிஷன். ரைட்டா? ட்ரிங்கிங் வாட்டர் இது எல்லாத்தையுமே ரிலையபிள் ஆக்சஸ் அண்ட் சேஃப் அண்ட் பைப்டு ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு இந்த மிஷன். ஓகேவா. ரைட். அடுத்து ஆர்சனிக் அண்ட் ஃப்ளூரின் அஃபெக்டட் ஹேபிட்டட்ஸ். இதில் ஜல்ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி தாக்கத்தை இதோட இந்த பொல்யூஷன் அப்படிங்கிறத கம்மி பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. ஆர்சனிக் அண்ட் ஃப்ளூரின் ரெண்டுமே வந்து சிவியர் இன்அபிலிட்டிஸை கொண்டு வரப்போகுது. ஃப்ளூரின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாக்னி சிண்ட்ரம் கொண்டு வரும். ரைட்டா? ஆர்சனிக் அப்படிங்கிறது பிளாக் ஃபுட் டிசீஸை கொண்டு வரும். ரைட்டா? அப்போ அதை சரி கட்டுறதுக்கு இந்த இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கேஸ் ஸ்டடிஸ். ஓகேவா. இதுவும் கேஸ் ஸ்டடிஸ். ஏதாவது உங்களுக்கு எத்திக்ஸ்லையோ
இல்லை ஆன்சர் சப்ஸ்டான்சியேஷனுக்கோ இந்த நேமை மென்ஷன் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா போதும். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தேவையில்லை. ஓகே, பிகாஸ் இட் இஸ் an எக்கனாமிக் சர்வே, சோர்ஸ் எக்கனாமிக் சர்வே அப்படின்னு போட்டுருங்க போதும். வெரி குட் வேல்யூ அடிஷன். இதெல்லாம் நீங்கள் கோட் பண்ணும்போது எக்ஸாமினர் வில் பி இம்ப்ரெஸ் டு கிவ் மோர் மார்க்ஸ் டு யூ. சரியா? ஸோ அதுக்காக இதை வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அம்ருத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்பன் சிட்டிஸோட டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வர ப்ராஜெக்ட். ஓகேவா? அம்ருத் 2.2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் அண்ட் இனோவேட்டிவ் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணுறாங்க. ரைட்டா? டன். அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்னென்ன? டேட்டா ஸ்மார்ட் சிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? நேஷ்னல் அர்பன் இனோவேஷன் ஸ்டாக் அப்படின்னு வந்தாலே இட் இஸ் கோயிங் டு பி ஒரு டிஜிட்டல் டேட்டா கவர்னன்ஸ், நேஷ்னல் அர்பன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம், அர்பன் லோக்கல் பாடிஸ் அவங்களோட கெப்பாசிட்டி பில்டிங்கானது. ஓகேவா? ரைட். அடுத்து டியூலிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸையும் யூத்தையும் கனெக்ட் பண்ணுறது, இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற ஒரு இனிஷியேட்டிவ். ஓகே. அடுத்து டூரிசம் பொறுத்தவரை ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம். ஓகேவா? டூரிசம் டெவலப்மெண்ட் தீம் பேஸ்ட் டூரிஸ்ட் சர்க்கியூட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அம்பேத்கர் சர்க்கியூட் இருக்கும், ட்ரைபல் சர்க்கியூட் இருக்கும், ராமாயணா சர்க்கியூட் இருக்கும். இந்த மாதிரி தீம் பேஸ்ட் டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்கு. ரைட். அதுக்கப்புறம் இஸ்ரோவோட இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புவன் பிளாட்ஃபார்ம், அதில் எம்என்ரேகாலாம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ஜிஐஸ். ஓகே, புவன் மூலியமா. தென் நியாய விகாஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது இஸ்ரோவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி ஜியோ டேக்ஸ் கொடுக்குறாங்க. ஜுடிஷியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ரைட். தென் அம்ருத் சிட்டி ஸ்கில்லையும் இஸ்ரோக்கு ஒரு பெரிய ரோல். ஸோ தட் இஸ் இட். ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் தி 3 chapters. ஓகேவா? 4, 5 and 6 3 chapter முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு த வீடியோ. ஹோப் டு see you soon in another video. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.